இந்த கவிதைகள் எவ்வளவு பிடிக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்க இருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க ஒரு கவிதை சொல்ல போறீங்க. நம்ம டேலண்ட்க்கு கவிதை என்ன கதையை எழுதுவேன், என்ன வேற ரூட்ல போவோமேன்னு பாக்குறேன். கார்கில் போரையும் கூட கடினம் இல்லாமல் கடந்து விடுவேனோ ஏனோ. கார்முகிலாய் வந்த உன்னை கடக்க மறுக்கின்றேன், ஏனோ என் நெஞ்சில் ஆழமாய் புதைந்து விட்டாய். எதனால அவர் நினைச்சு சொன்னாருன்னு தெரியல, பட் போகும்போது அட்ரஸ் தர நோட் பண்ணிக்கோங்க. கல்யாணங்கிற மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா? ஐ லைக் இட். ஆள் அட்ட கருப்பு பரவாயில்லையா? பெண்ணே, சிகப்பை கண்டவுடன் நிற்க வேண்டுமா? சட்டம் சொல்கிறது. உன்னை கண்டவுடன் பறந்தோடி வருகிறதே. சட்டத்திற்குள் சிக்காததானே காதல். சிக்கத்தான் ஆசை, ஆனால் முடி போட்டு விட்டேன் இன்னொருத்தனிடம். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா. அதுவே நல்ல கவிதை. விடுங்க, அடுத்த சிக்னல்ல பாத்துக்கிறேன். அடுத்த சிங்கல்ல பாக்கணும். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. உனக்கு ஒரு கவிதை சொல்லுவேன் பெண்ணே. தண்ணியில சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி, நீதான் என்னோட கனவு கண்ணி. ஏமா உனக்கு மட்டும் இப்படி நடக்குது பாவம்? உனக்கு ஒரு கவிதை சொல்லுவேன் பெண்ணே. யாருக்கு? ஊட்டி ஆப்பிள் போல நீ இருக்க கிளாமர. நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கும் செல்ஃபி கேமரா. இந்த பாட்டு உனக்கு சேரையம்மா காதல் தோதர. சுகமா இருக்கா போ எருமாடு. மயங்கிட்டவும் அழக பார்த்து ஒய்ந்துட்டவும் ட்ரெஸ்ஸ பார்த்து. உலக அழகியா இல்ல உள்ளுர அழகியா? நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. பாட்டு பாடுற மாதிரி அந்த லைன்ஸ் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கிறேன். அப்படியே ஒரு எச்சு முழுங்க அப்படியே. எனக்கு தெரியுது நீங்க எது சிரிக்கிறீங்கன்னு. பார்பிடால் கண்ணால தோட்டாவால் தாக்காத. பார்பிடால் கண்ணால தோட்டாவால் தாக்காத. இல்ல, மத்தவங்களை கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து சொல்லிருக்காரே, நல்லா இருக்கு. பசங்க ரொம்ப இயல்பா இருக்காங்க. பொண்ணுங்கள்லாம் அந்த சூப்பர் சிங்கர்ல உட்கார்ந்து ஜட்ஜ் சொல்ற மாதிரி ரொம்ப நல்லா பாடி இருக்கீங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? உன் காதோரம் உரசும் ஜிமிக்கி சத்தத்திற்கு இப்பொழுது புதிதாக மெட்டு போடுகிறது என் இருதய துடிப்பு. ஆனா எனக்கு சொல்றத விட நீங்க எனக்கு என்னோட ஜிமிக்கிக்கு சொல்ற மாதிரி. இல்ல சார், நமக்கு எது அழகா தெரியுதோ அதுதான் சார் நம்ம வர்ணிக்க முடியும். அடங்கம்மால இல்ல சார், நமக்கு எது அழகா தெரியுதோ அதுதான் சார் நம்ம வர்ணிக்க முடியும். இல்ல சார், நமக்கு எது அழகா தெரியுதோ அதுதான் சார். அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். சரித்தே டே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? முடியலடா. பெருங்கற்பனையில் உருவான சிற்பம், பேரொப்பனையில் உருவான கற்பம். இல்ல பாம் கர்ப்பம். உங்களுக்கு பாம்பு வராதா? சொற்களுக்கு நுட்பமாக்கப்படாத இவளை கொஞ்சம் கொஞ்சமாய் காதல் செய்ய வேண்டும். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம் சார். ஆக்சுவலி ரொம்ப பொயட்டிக்கா இருந்துச்சு, ஆனா அதுக்கு 4 பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரின்னு சிரி. அடியே பெண்ணே. ஏய், என்னைய பார்த்து சொல்ற? அங்க மறுபடியும் என்னைய பார்த்து சொல்றப்பானே. ஆம்பளைக்கு ஆம்பளை சேர்த்து வச்சு டோஸ் தானே வாங்கிட்டேடா. அடியே பெண்ணே, அந்த இறைவன் எனக்கு பிடித்த மாதிரி படைத்தான், ஆனால் எனக்காக படைக்கவில்லை. இவன் டம்மி தான் போல் இருக்கு. தேனிலவும் தேவையில்லை, தேவதை நீ உடன் இருந்தால். தாயவளை உன்னில் கண்டேன், காதலின் மேல் கொண்டதனால். உணர்வுகளால் ஒன்றானோம். மறந்துட்டியா? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சார், இந்த தாய்னு சொன்னாரே, பார்த்தா அவ்வளவு பெரிய பொண்ணு மாதிரியா சார் இருக்கு. மனைவின்றவங்க ரெண்டாவது தாய் தானே சார். நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவா. கவிதையை சொல்லுப்பா. டைமா தேனிலவும் தேவையில்லை, தேவதை நீ உடன் இருந்தால். தாயவளை உன்னில் கண்டேன்,
காதல் உன்மேல் கொண்டதனால் உயிரோடு இணைந்து உணர்வோடு சமமானேன். பிரிந்து நீயும் சென்று விட்டாய், உயிரோடு சமமானேன். சாவு நீ சாவம்ல செத்த போயில. நல்லா இருக்கு சார் இப்ப நல்லா இருக்கா? ஏமா அவன் ஜெபம் பண்ற மாதிரி இருக்கு. சென்று விட்டாய் சார் அதையாவது சொன்னாரு அவரு. ஸ்கிரீனை கேச்சு தூக்க மாட்டேங்கடா. டேய் போடா தள்ளி போய் உட்கார போடா. அசிங்கப்படுத்துறதுக்குன்னு இந்த கவிதையை அந்த பொண்ணுக்கு சொன்னாங்களே, எனக்கு சொல்லி இருந்திருக்கலாமேன்னு தோணி இருக்கும். அது இந்த கவிதை. என்ன வரைக்கும் 3 பேருமே அவங்க வந்து யாருமே என்ன வர்ணிக்கல. பாவம் பண்ணிட்டடா. பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. செகண்ட் ரோ இவரா? இவரு உங்களுக்கு கவிதை சொல்லுவார் நினைச்சீங்களா? ஆமா நான் நினைச்சேன். ஏன் அப்படி? அப்போ பாத்துட்டு இருந்தாரு. அப்பப்போ பாத்துட்டு இருந்தாரு. அம்மாடி. சோ எனக்கு சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்களே அந்த பாபி டால் கண்ணால, அது நல்லா இருந்துச்சு. அது எனக்கு சொல்லிருந்தாங்க. உங்களுக்கு சொல்லிக்கலாம். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல நான் நம்புறேன். சார் பி ரோல அந்த வயலட் ஷர்ட் அவரு 2 வரியில சொன்னார்ல பார்பி டால் அந்த மாதிரி நச்சின ஒரு கவிதை சொல்லுங்க. நச்சின ஒரு கவிதை சொல்லிரவா சொல்லுங்க. உன் கார்குரல் கூந்தலில் தூக்கில் எண்ணெய் போடாதே. பயங்கரம் சார். நீ பேசின கவிதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு கவிதை சொல். அந்த கானா பாடல். கானா பாடல்காரர் கொடுங்க. எனக்கா? உனக்கு தான். ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா. ஆண்ட்ரியாவே அசந்து போயிடும் உன்னோட அழகுல. அவன் இன்னும் திருந்தல மாமா. நீ ஓகே சொன்னா சிலைய வைப்பேன். கானா பிரான்சிஸ் மெழுகுல. நான் டாவடிக்கும் உன்னை விட வேற எதுவும் பெருசு இல்ல. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஆகே எனக்கு ஒரு கவிதை சொல்லேன். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட். கண்ணா லட்டு திங்க ஆசையா. நானும் அவங்க தான் சொல்லலாம்னு வந்தேன். ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட். தம்பி ரெண்டாவது கவிதை. கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா. ஏய் உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கல. அவங்க கிட்ட எப்படி அந்த கண்ணெல்லாம் பேஸ்டா அதே மாதிரி சொல்லணும். ஓ ஓகே. அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா? வந்து தொலை. 5 அடி அரண்மனையானாள் அவள், காலமும் அவளை ஆளும் அரசரானாய் நான். உன் செவி சாய்த்து கதை கேட்டால் உன் கூந்தல் கோர்த்து அதை நான் உரைப்பேன். என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். உன் இதழ் துறந்து கவிதை கேட்டாய், உரைத்து விட்டேன். உன் மனம் திறந்து வாய்ப்பு தருவாயா, காத்திருப்பேன். எனக்கு ஒரு கவிதை சொல்லேன். சொன்ன எல்லா கவிதையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு யாருமே கவிதை சொல்ற கொஞ்சம் வருத்தம் இருக்குதா எனக்கும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. இல்லைன்னு யாரும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தோட கவிதையும் வந்து நான் நிறைய வாசிச்சது, புக்ல வாசிச்சது, ஃபேஸ்புக்ல வாசிச்சது, அந்த மாதிரி கவிதைகள் இருந்துச்சு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அந்த கானா பாட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. எனக்கு ஒரு கவிதை சொல்லுங்களேன். அவங்களுக்கு சொல்லுமா சார்? 2 வரி தான். ஐயோ வேணாம். சும்மா சொல்லு. ப்ளூ கலர் சுடியில பக்காவா இருப்பா. என்ன நம்பி நீ வா, நான் பார்த்துப்பேன் பொறுப்பா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? லாஸ்ட்ல வேஸ்டியும் எல்லோ கலர் ஷர்ட் அவர். கார்கில். ஆமா ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. சொல்லலாமா? கேட்கலாம் தப்பில்ல. கவிதையோட நிறுத்திக்க. சொல்லுவீங்களா? சொல்லுவனே. மேல் இமையில் நீ, கீழ் இமையில் நான், இரு இமைகளும் இணைவது எப்போது? பதில் அவளுடன். சார் வடகரி. வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? இந்த அளவுக்கு இல்லையே. என்ன கார்கில் லெவலுக்கு அங்க சொல்லிட்டு எனக்கு என்ன? தப்புட்டான். வேற சொல்லணுமா? வா என்ற விழிகளும், வா நோக்கின விழிகளும், தா என்ற இதழ்களும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. தளதளவென்ற மேனியும், பார் என்ற பருவமும், படை கொண்ட அவள் நாணமும், சீர்கொண்டவன் எதிரே சிலை கொண்டு நின்றாள். சூப்பரா மாப்ள. கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நீ நடிகண்டா. திரிசா உனக்கு கிடைக்கும்டா.